என்னைக்குமே சொல்லுவாங்கல்ல, கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே ப்ரூவ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துலயும் முருகம்மைக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேலை செய்து தான் இருக்கு. அ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முருகம்மையோட அம்மாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருதாம். முருகர திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு அவர திட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனா தமிழ்ல திட்டணும். ஓகேவா? அப்படி முருகன ஒரு வாட்டி இவங்க திட்டிடுறாங்க. "முருகா இது நீ குடுத்த குழந்தை. திருமண வரன் கிடைக்கல அப்படின்னா, நாங்க என்ன செய்யறது? நீ இந்த குழந்தைய குடுத்துட்டன்னு நாங்க சந்தோஷப்படுறதா? இல்ல இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகலைன்னு நெனச்சு நாங்க கஷ்டப்படுறதா?" அப்படின்னு சொல்லி முருகன திட்டிடுறாங்க. அன்னிலருந்து சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க பொண்ணு பார்க்க வந்தா தானே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் தப்பான விஷயங்கள சொல்லி தட்டி கழிச்சுடுறாங்க. வேற ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு பையன் வராரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனஜெயன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வியாபார நோக்கமா இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இங்க எதர்ச்சியா இந்த முருகம்மைய பார்க்குறாங்க. முருகம்மைய இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. வீட்டுக்கு பெண் கேட்க வராரு. அதே போல அவங்களோட உறவினர்களும், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும், "அந்த பெண் வேண்டாம். அவங்க பித்து பிடிச்சவங்க. சதாசிவமும் முருகா முருகான்னு சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தனஜெயன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. "நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் முருகம்மைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். முருகம்மையோட அம்மா, அப்பா பேசட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல போய் பேசுறாங்க. முருகம்மையோடைய அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாம சொன்ன அந்த ஒரு வார்த்தை, முருகன்ட்ட நான் சண்டை போட்டேன். உடனே முருகன் வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வச்சுட்டான் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. உடனே கல்யாணமும்